இயேசுவின் பரிசுத்த சபையே, கிருபையின் சிம்மாசனத்திற்கு அருகில் வாருங்கள். அப்போது நீங்கள் இரக்கத்தை பெற்று தேவைப்படும் நேரத்தில் உதவிக்கான கிருபையை கண்டடைவீர்கள். யூதர்களின் ராஜா பிலாத்துவின் முன் சாட்டையடி வாங்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவிடம் பிலாத்து எந்த குற்றத்தையும் காணவில்லை. ஏரோது ராஜா தன் வீரர்களுடன் இயேசுவை பரிகசித்து அவரை அற்பமாக்கி அவருக்கு செந்நிற அங்கியை அணிவித்தான். பாவிகளுடன் பாடுபட்டு சிலுவையில் வெற்றி பெற்ற இயேசுவின் பரிசுத்த மணவாட்டியை கருத்தில் கொள்ளுங்கள். அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்ட ஆட்சியாளர்களும் மக்களும் அடிக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்படும் மாட்டை போல இயேசு தன் வாயை திறக்கவில்லை என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார்கள். விசாரணையில் நீதியை காணாததால் இயேசுவின் உயிரை பூமியில் இருந்து எடுக்க தயாராக இருந்தவர்கள் நீதியை காணவில்லை. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பசுமையான மரத்திற்கே இப்படி செய்தால் காய்ந்த மரத்திற்கு என்ன நேரிடும்? இயேசு சொன்னார். துப்பப்பட்டவரும் குத்தப்பட்டவரும் பிரம்புகளால் அடிக்கப்பட்டவருமான இயேசு, ஓ கிறிஸ்துவே, உம்மை அடித்தது யார்? தீர்க்க தரிசனம் உரையும் என்றார்கள் படை வீரர்கள். பாவிகளுக்காக பாடுபட்டு சிலுவையில் வெற்றி பெற்ற இயேசுவின் பரிசுத்த திருச்சபையை தியானியுங்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொத்தாவுக்கு வந்தார். அங்கே 2 திருடர்களுக்கு நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார். புளித்த திராட்சை ரசத்தை குடித்திருந்த இயேசு உரத்த சத்தத்துடன் ஏலி ஏலி லாமா சபாக்தானி என்று கூக்குரலிட்டார். முடிந்தது என்று சொல்லி தலைவணங்கி தம் ஆவியை விட்டார். பிலாத்து சிலுவையில் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுத